So we have almost come to the fag end of the sutras. நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து சோஹோ குஹு ஜலி பதஸ்யச்ச அது பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன இன்னொன்று பார்த்தோம், நலோபக பிராதிபதிகாந்தஸ்ய பதஸ்ய அது பார்த்தோம். அது பார்த்து முடிச்சோம். சோஹோ குஹு பார்த்து முடிச்சோம். இப்போ we have two or three sutrams to see today. With that we'll be completing that. Okay. இப்போ इनको अपदान्तस्य आदेश प्रत्ययोः सह मूर्धन्यः. நல்லா பாருங்க. I repeat the sutram again. इनको apadantasya. See the word, it's not a padam. Okay. इनको apadantasya आदेश प्रत्ययोः सह मूर्धन्यः. என்ன அப்படின்னா பாருங்க. इनको this sutram is not in லகு சித்தாந்த கௌமுதி. ஓகே, லகு சித்தாந்த கௌமுதியில நம்ம படிச்ச ஹல்சந்தி சூத்திரம்ல இது கிடையாது. This is not, does not come under the sutrams of Halsandi. So I cannot show you Soumya madam's screen. I cannot share what she has given notes. So I will just be sharing Ashadhyayi. Ashadhyayi வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ எல்லாருக்குமே இந்த இது இருக்கும். சூத்திரம் 8.3.59. इनको अपदान्तस्य ओके सह मूर्धन्यः. Okay, I just share the screen. Yeah. Okay, I hope you can see the screen now. So, Adesha Pratyayoho. The sutram is only Adesha Pratyayoho. But நம்ம வந்து full சூத்திரம் எடுத்துக்கிறோம். எப்படி அனுவர்த்தன வர்த்த சகிதம் எடுத்துக்கிறோம். அனுவருத்தி சகிதம் எடுத்துட்டானா ஆதேச பிரத்யயோஹோ இன்கோஹோ அப்பதாந்தஸ்ய சஹ மூர்தன்யஹ. இப்போ ஒரு ஆதேச பிரத்யய வருது. இப்ப நல்லா பாத்துக்கணும், இட் இஸ் ஒன்லி பிரத்யய. ஓகே, இப்ப பிரத்யய வந்து ஒரு ஆதேச பிரத்யய வருது. அப்போ இன்கோஹோ, இன்கோஹோனா என்னது, இன்னு பிரத்யாகாரா. இப்போ இந்த இன்னு வந்து ஐ ஒண்ணு இன்னு கிடையாது, ரெண்டாவது நக்காரா வரைக்கும் போகும். அப்போ ஐ ஒண்ணு ரிலிக் ஏவோன் ஐயவுச் ஹயவரட் லன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இன்கோஹோ அப்படிங்கிறது இன்னு அப்படிங்கிற பிரத்யாவும் இன்னுங்கிற பிரத்யாகாரத்துல அப்போ வந்து இன்னுங்கிறது ஆ மட்டும் விட்டுறணும். அது வராது. ஈலேந்து ஆரம்பிச்சு அந்த இன்னு, பிகாஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஐ உன் அப்படின்னுட்டு. ஸோ வி கேன் திங்க் ஈ ஊரு மட்டும் இருக்கலாம்னு. பட் இந்த இன்கோல இட் கம்ஸ் அப் டு த செகண்ட் நக்காரா. ரெண்டு நக்காரா இருக்கு இல்லையா நம்மளோட மாயேஸ்வர சூத்ராணியில. ஸோ இந்த ரெண்டாவது நக்காரா அப்ப இன்கோஹோ. ஈ ஊரு ஏ ஓ ஐ அவுச் ஐ அவு
ஹ ய வ ர ல. இது வரைக்கும் வர்றது எண்ணு. அடுத்தது என்னது? கோஹோ. முதல்ல எண்ணு பிரத்யாகாரம். ஓகே, அது அப்புறமா கோஹோ. கோஹோ அப்படின்னா கூ, கூ வர்க்கத்தோடு. ஓகே, இது ரெண்டுக்கும் அப்போ இப்ப வந்து இன்கோஹோ எப்படி வருது? கவர்க அண்ட் இன் பிரத்யாகாரா, இது எல்லாமே அந்த ஆதேச பிரத்யா and it should be apadantam, it should not be a padam. That is one point. முன்னாடி நம்ம படிச்சோம் சோஹோ குஹு ஜலி பதஸ்யன்னு படிச்சோம். பதமா இருந்தாதான் அந்த சக்காரா வந்து உங்களுக்கு கக்காராவா மாறும். இங்க வந்து அவ என்ன சொல்றா? அபதாந்தஸ்ய சஹ மூர்தன்ய. இப்ப அவ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா பாருங்க. வாக் பிளஸ் சு. I hope all of you can see this. இப்போ ஆதேச பிரத்யா. இப்போ பிரத்யெல்லாம் என்னது? நம்மளுக்கு நிறைய பிரத்யா படிச்சிருக்கோம், which is coming as an ஆதேச. இப்போ நம்ம மெயின்லி we should take the சுப்ரத்யா. சுப்ரத்யா இப்ப கூட நீங்க பிரேயர்ல சொன்னேன். சு ஔஜஸ், அம் ஔஷஸ், அம் ஔட்ஷஸ், தாபியாம் பிஸ், ஞேபியாம் பியஸ், ஞசிபியாம் பியஸ், ஞசோசாம், நீ ஓ சுப். இப்ப இந்த நீ ஓ சுப் இதுலதான் நம்மளுக்கு வந்து இந்த பக்காரா வந்து ஹலந்தியம் சூத்திரப்படி நம்மளுக்கு போகும். கரெக்டா? இப்போ இப்போ வாக் சப்தஸ்ய சப்தமி விபக்தி பகுவச்சனஸ்ய ரூபம். அது எப்படி வரும்? வாக்கு பிளஸ் சுப். அதுல சுப்பித்திஸ் அந்த சு வந்து நிக்கும், பக்காரா வந்து இத்தாயிடும், நம்மளுக்கே தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த சகாரம் வந்து ஷகாரமா மாறுறது. ஓகே, ஏன் மாறுறது? இட் இஸ் நாட் அ பதம் ஹியர். இந்த பிரத்யேக ஜாயின் பண்ணினாதானே பதமா மாறும். கரெக்டா? பிரத்யேக ஜாயின் பண்ணினா பதமா மாறிடும். அப்போ வாக்ஷு அப்படிங்கிறது முதல்ல வாக்கு பிளஸ் சு. இந்த சூக்கு என்ன நம்ம என்ன சூத்திரம் சொல்லியிருக்கோம்? இன்கோஹோ அப்பதாந்தஸ்ய ஆதேச பிரத்யயோகோ, ஆதேச பிரத்யயோ சஹ மூர்தன்யஹ. So sakara will have a substitute. இப்போ ஹரி பிளஸ் சு. இப்ப நம்ம ஹரி ஹரி சப்தம் எடுத்துப்போம். இப்ப ஹரி சப்தத்துல சப்தமி பகுவச்சனம். அங்க என்ன பிரத்யேக திருப்பி நம்மளுக்கு வரும்? சுப்பு வரும். பக்காரா இட் சன்யாவா போயிடும், இட் லெட்டரா போயிடும், சு. ஹரி பிளஸ் சு. அப்போ முன்னாடி என்ன இருக்கு? ஈ இருக்கு. ஹரியில என்ன இருக்கு? ஈ. அப்போ இன்கோஹோ ஆதேச பிரத்யயோகோ, அது ரெண்டுமே, அதாவது எண்ணு வந்த எண்ணுல இருந்தாலும் சரி அல்லது காவர்கட்ல இருந்தாலும் சரி, அதனாலதான் பிரத்யயோகோ அப்படின்னு வருது த்விவச்சனத்துல. அப்போ இருந்தானா என்ன ஆகும்? the sakara will change into மூர்தன்ய ஷகாரா. இதுதான் சூத்திரத்தோட அர்த்தம். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப அடுத்தது பாருங்க. திஸ் இஸ் a little ஈஸியா நம்மளுக்கு தெரியும். இப்ப பட்டு வந்து நம்மளுக்கு விட்லக்காரம் பண்ணணும்னா நம்ம பட்டிஷ்யத்தின்னு பண்ணிடுவோம். பட் வாட் இஸ் தட்? பட்டு பட்டு வந்து அதாவது நம்ம நிறைய இது பண்ண வேண்டாம். நம்ம ஏன்னா அந்த திங்கந்தமோட ரூல்ஸ் எல்லாம் வரும். பட் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இஃப் இட் இஸ் அ சேட்டு தாத்து இடாகமா வில் கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி நம்ம இடாகமா படிச்சிருக்கோம். பட்டு சேட்டு தாத்து, ஸோ இடாகமா வருது. அப்ப சியாங்கிறது தான் ஆதேச பிரத்யய ஃபால் ரிட்லக்கார. ஓகே, அப்போ ரிட்டு. அப்புறம் சியாங்கிறது நம்ம போடுறோம். அடுத்தது திப்பு. திப்பு தான் நம்மளுக்கு தெரியும். திப்தஸ் சுப்பு திங்கந்தம்ல திப்தஸ் ஜி
அப்படி வரும். நம்மள எப்படி சு ஜஸ் வருதோ அந்த மாதிரி திப் பிளஸ் ஜி அப்படின்னு வரும். அப்போ அதுல திப்பு போடுறோம். திப்பு வந்து இஸ் த லகார பிரத்யயா. ஓகே, so patishyati sya is the sakara. That sakara when it comes, that will get e முன்னாடி e இருக்கிறதுனால that sya will become shya. Okay, so patishyati. புரிஞ்சுதா இது? ஏதாவது இன்னும் ஒரு வாட்டி கூட சொல்லுங்க மாஸ்டர். முதல்ல இருந்தே சொல்லணுமா? ஓகே, முதல்ல இருந்தே. சரி, I think I will do it. இப்போ நான் வந்து ஜஸ்ட் நீங்க இப்படியே புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஈஸியா இப்போ ஹரி பிளஸ் சுப். சுப் இஸ் த பிரத்யய ஆஃப் சுப்ரத்யே. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சு ஔஜா அஸ் ஜஸ் அத சொல்லி மாதா எழுதுறீங்களா? ஓ, ஐ டிடன்ட் ஷேர். சாரி. ஓகே, ஷேர் பண்றது தெரியுதே மாதா, தெரியுது. தெரியுது. எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு தெரியல. I'll see. ஓகே, சோ ஹரி பிளஸ் சுப்ல இது வந்து போயிடும் நம்மளுக்கு 1.3.3 ஹலந்தியம் ரூல் படி. சோ இங்க வந்து ஹரி. அப்போ இங்க என்ன இருக்கு? ஹரு பிளஸ் ஈன்னு பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப ஹரிய நம்ம பிரிச்சோம்னா எப்படி பிரிப்போம்? அகாரா பிளஸ் ஆ பிளஸ் ரேஃபா பிளஸ் இ, இப்படிதானே பிரிப்போம். சோ முன்னாடி என்ன இருக்கு? இன்கோஹோ. இன்கோஹோ வந்து பஞ்சமியில இருக்கு. ஓகே, இட் இஸ் இன் பஞ்சமி. பஞ்சமியில இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? the காரியம் will happen afterwards. தஸ்மாத் இதி உத்தரஸ்ய. பஞ்சமியில இருந்தது நிமித்தம்னா காரியம் பின்னாடி நடக்கும். சப்தமியில இருந்ததுன்னா காரியம் முன்னாடி நடக்கும். ஓகே, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போ நம்ம அது ஆரம்பத்துல இருந்து நம்ம சூத்திரம் படிக்கும் போது அதுதான் புரிஞ்சுருக்கோம். இப்போ இங்க வந்து சூ வருது. இப்போ இங்க சூ. இப்போ இந்த சூல வந்து சூ இருக்கு. சோ இப்போ இங்க என்ன பண்றோம்? இந்த ஈ இருக்கிறதுனால இப்ப சூத்திரம் என்ன சொல்றது? இன்கோஹோ ஆதேಶ अपदान्तस्य. இது अपदान्तம். ஆதேಶ பிரத்யயோஹோ சஹ. ஓகே, ச சஹனா ச சகாரா. ஓகே, சகாரா சஹ மூர்தன்யஹ. இது மூர்தன்யமா ஆயிடும். இது என்னது? லுத்துலசானாம் தந்தாவா. தந்தாவா இருக்கிறது வந்து மூர்தன்யமா மாறும். இப்போ மூர்தன்ய ஷகாரம். So this will change into shakaram. So su will become shu. அப்போ இங்க வந்து ஹரி பிளஸ் ஷூ. புரியுறதாமா இப்போ? எஸ் மாதா, புரியுது. சோ எப்பொழுதுமே அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது வந்து ஹரி பிளஸ் சு. சோ இதுதான் நம்ம வந்து பாத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு இப்ப வாக்கு பிளஸ் சூ பார்த்தோம். வாக்கு பிளஸ் இப்ப அதுல என்ன ஆயிடுறது? கக்காரா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு? இன்கோஹோன்னு சொல்லியிருக்கு. அப்ப இன் பிரத்யாகாரா கா வர்க்கம் சுக்கு.
ஹூனா காவ இருக்கு தெரியும் உங்களுக்கு. அதனாலதான் இன் கோஹோ. அப்ப இன் பிளஸ் கா உடைய பிரத்யாகாரம், அந்த பிரத்யாகாரம் இந்த கவர்க்கத்துடைய பின்னாடி பஞ்சமியில இருக்கு, அதுக்கு பின்னாடி சகாரா வந்ததுன்னா அது என்னவாகும், மூர்தன்யமா மாறும். இப்போ இந்த ககாரா பிளஸ் சு, நம்ம முன்னாடியே சம்யுக்தாட்சரம் படிச்சிருக்கோம். இக்கு பிளஸ் ஷு, ககாரா பிளஸ் ஷகாரா. நம்ம என்ன படிச்சிருக்கோம், படிச்சிருக்கோமா இல்லையா சம்யுக்தாட்சரத்துல. சோ இந்த இடத்துல நம்ம சம்யுக்தாட்சரம் நம்ம முன்னாடி பிரவேசால படிச்சதை நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு வாக்ஷு. This you understood? Why it is becoming? Yes, Mata. அடுத்தது ஸ்ய, பட்டு, பட்டு தாத்து. அதைத்தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருந்தேன். பட்டு தாத்துல எப்படி வருது அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். பட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் பத்தமான பாதிகனா அண்ட் சேட்டு. கரெக்டா? இப்ப அது நம்ம சியா ஃபார் லிட்லக்கார, அப்புறம் தி ஃபார் திங் பிரத்யயா, அது நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் ஸ்யதி. இங்க இடாகுமா வரும். ஓகே, சோ பட்டி பிளஸ் ஸ்யதி. சோ பட்டி, இந்த சகாரா என்னவாகும் சொல்லியிருக்கோம், ஈக்கு அப்புறமா வர்றது மூர்தன்ய சகாராவாகும். சோ பட்டிஷ்யதி. Is it okay? Yes, Mata. Okay. I hope all of you have understood. I'll go to the next sutra. இந்த அடுத்த சூத்திரம் நம்ம எல்லாரும் நிறைய படிச்சாச்சு. இட் இஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நத்துவம். நத்துவம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பட் நவ் we are going to see it in the form of a சூத்திரம். எப்படி நம்ம பார்க்கிறோம், அத என்ன சொல்லியிருக்கு, ரஷாபியாம். ஆக்சுவலி இந்த சூத்திரம் ரஷாபியாம் நோ நக சமான பதே அப்படின்னா, ரஷாபியாம் ராங்கிறது என்னது, ரேஃபா. ரேஃபா ஷகாரா பரதக, அதுவும் பஞ்சமி தான். ஓகே, அது ஆபியாம் ரஷாபியாம் நோ நக சமான பதே. இப்ப நகாரஸ்ய ஸ்தானே என்ன வருது, நகாரஸ்ய ஆதேசः பவதி. இந்த ரேஃபா ஷகாரா இது ரெண்டுக்கும் அடுத்து. அப்ப த்விவச்சனம் வருது இல்லையா, பஞ்சமி த்விவச்சனம். சோ ரஷாபியாம் ரேஃபா ஷ, இந்த ரெண்டும் வந்ததுன்னா நான் என்னவா மாறும், நாவா மாறும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ராம் 6th கேஸ் ப்ளூரல் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளுக்கு தெரியும் ராம நாம். ஆக்சுவலி நம்ம இதை எடுத்துக்க கூடாது, ஏன்னா அதுல வாட்சியம் வரணும். Let us not take this. We will just take another example which is very easy one. இப்போ ந ந ந, so க ந, கர்ண கர்ண. இப்போ இது எப்படி வருது, ரேஃபா. ரேஃபாவை ஃபாலோ பண்ணி ந வருது. சோ க இது ரேஃபா
ரேஃபாக்கு அப்புறம் என்ன வருது? ந வருது. So after refa or shakara, if a na comes, that will become na. Okay, na. So karna. Okay, this is the proper thing. Just go. This is the proper. But there is another sutra which has not been done here. But I will teach you that also, because if that is not done, it will be a very big difficulty. Okay, 1 minute. I will just do the stop sharing. Now I will just show you what the sutram is. What is the number of the sutram? You know, 83599. This is 8.4.001. Okay, 8.4.1. So 8.4.1. Yeah, I'll just share the screen now. Yeah. So, Dashabhya, Panchami Dvivachanam, Naha, Naha, Pratama Ekavachanam, Samana Pade, Saptami Ekavachanam. Okay, Samana Pade, only in that Padam, the same Padam. இன்னொன்னு வந்து பதமா இருந்ததுன்னா முடியாது. அதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு சமாசமா நம்ம முன்னாடியே நத்துவம் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வந்து சமான பதமா இருந்தாதான் அங்க நத்துவம் வரும். வேற வேற பதமா இருந்தது அப்படின்னா நத்துவம் அந்த இடத்துல வராது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சமான பதே ரேபா சகாராத்வா பரஸ்ய நகாரஸ்ய சம்மிதாயாம் நத்துவம் பவதி. இப்ப பாருங்க, அக்னி. ஓகே, இப்ப முதல் இது புஷ், புஷ் நா தி. இப்ப நம்ம பார்க்கிறோம் புஷ் பிளஸ் நா பிளஸ் தி. So there shakara is there, so it becomes pushnati. The natvam comes there. Chaturnam, chatur plus nam, so chaturnam. So there directly after repa. Okay, but இப்ப பாருங்க, அக்னி, அக்னி நயதி. ஓகே, இப்ப வந்து எப்படின்னா அக்னி, அக்னிஹி நயதி அப்படிங்கிறது அக்னி, அக்னிஹி நயதி அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த சசஜு ஷோஹருஹு வந்து இப்ப நம்ம பார்க்க வேண்டாம். தட் we will do when we are doing விசர்க சந்தி. இப்ப இதுல வந்து அக்னி, அக்னிர் நயதி அப்படிங்கிற வேர்டை எடுத்துப்போம். இப்போ இது அக்னிஹி ஒரு வேர்டு, அக்னிஹி அத விசர்க்கம் தான் சகாரமா மாறி, அப்புறம் சகாரம் வந்து ரேஃபாவா மாறி, ஓகே அப்படி வரும். ஸோ அக்னிர் நயதி, அப்போ வந்து அந்த நயத்திக்கு மேல நம்ம ரேஃபாவை கொண்டு போயிட்டோம். ஆனா இது though it is following the refa, that nayati does not change because it is not samana padam. It is in a different padam. Nayati is a different padam. Here this is a agnihi is a different padam. So try to understand the word samana padam. Samana padathula தான் வந்து சசஜு refa and shakara when followed by nakara will change to natvam. Okay, so agnir nayati samana padam nasti atah nakarasya natvam na bhavati. Atra ekam vartikam api nyatavyam.
இப்போ வியாவார்த்திகம், வார்த்திகம்னா நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இட் இஸ் அ வாக்கியம். பாணினி சூத்திரம் எழுதிட்டாரு. வரருச்சி என்ன பண்ணினாரு, அதுல ஏதாவது டிவிஷன்ஸோ அடிஷன்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா அவர் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு. இப்போ வார்த்திகம் அப்படி ஞாத்தம் ரு வருணாத் நஸ்ய நத்துவம் வாச்சியம். வாச்சியம் அப்படின்னா வார்த்திகம். இப்போ அவ ரூ விட்டார பாணினி என்ன பண்ணிட்டார், ரேஃபா அண்ட் ஷக்காரா. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மூர்தன்யத்துல தான் வரும். ரேஃபா அண்ட் ஷக்காரா ரெண்டுமே மூர்தன்ய தான். ருட்டுரஷானாம் மூர்தா, கரெக்டா? அப்போ அதுல நம்ம முதல்ல வந்து ஸ்வராட்சரத்துல ரு எடுத்துட்டு இருக்கோம். ரு வந்து ஒரு ஸ்வராட்சரம். இப்ப நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் முன்னாடி நம்ம படிக்கும் போது ருவும் சேர்ந்துதான் படிப்போம். ரு கம்ஸ் ஆர் ரேஃபா கம்ஸ் ஆர் ஷகாரா கம்ஸ் அப்படின்னு நம்ம சேர்ந்து படிச்சுட்டோம். பிகாஸ் we did not know what is a வாச்சியம், we did not know what is a சூத்திரம். இப்போ பாணினியோட சூத்திரம் என்ன சொல்றது, ரஷாபியாம் நக நக சமான பதே. சமான பதத்துல இருந்ததுன்னா ரஹ ராவோடும் ஷாவோடும் பின்னாடி இருக்கிற நான் வந்து நத்துவமா மாறும். இப்படி இங்க வந்து என்ன சொல்றது, நத்துவம் வாச்சியம். உடனே இவர் பார்த்தாரு, நம்ம காத்தியாயனா ஆர் வரருச்சி, 2 names is got. இவர் பாணினி வந்து இப்படி சூத்திரம் போட்டு போயிட்டாரே, இது ரெண்டுமே மூர்தன்யவாச்சே, ரூவும் அதுல வரணுமே. ரூ வந்தாலும் நம்ம ரூவோட அத குணம் பண்ணும்போது அரு தானே பண்றோம். அது நம்ம பின்னாடி சூத்திரம் எல்லாம் படிக்கும் பொழுது தெரியும். பட் நம்மளுக்கு தெரியும் குணம் பண்ணும்பொழுது நம்ம எப்படி பண்றோம், அரு வரும், கரெக்டா? அப்போ வந்து ரூவும் இந்த ரேஃபாவோட சவுண்ட்ல தானே வருது. சோ நம்ம அதையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு ரு வருணா நஸ்ய நத்துவம் வாச்சியம். அப்போ நம்ம எப்படி வருது, திஸ்ரு, அப்ப ரிக்காரா தப்பி நகாரஸ்ய ஆதேச. அப்ப திஸ்ரு பிளஸ் நாம் திஸ்ரு நாம், பித்ரு பிளஸ் நாம் பித்ரு நாம். ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து பித்ரு நாம் ஷஷ்டி பகுவச்சனம் பித்ரு சப்தத்தோடு. ஓகே, சோ இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ஒரு சூத்திரம். எஸ், இப்போ நம்ம வந்து இந்த சூத்திரம் வந்து நம்ம எல்லாருக்கும் எதனாலலாம் எங்கெல்லாம் மாறுங்கிறது தெரியாது. பட் எப்போ நம்ம ரஷாபியாம் நக நக சமான பதை படிக்கிறோமோ அதோட சேர்த்து நம்ம இந்த சூத்திரத்தையும் சேர்ந்து படிச்சுடணும். இப்போ வந்து ரஷாபியாம் நக நக சமான பதே அட்டு கூ பூ ஆங் நும் வியவாயே அப்பி. இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம வந்து நடுவுல இப்ப நம்ம பார்த்தோம் ராமானாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நான் ராமானாம் எழுதும் பொழுது நான் நிப்பாட்டினேன். பிகாஸ் ஐ வாண்டட் யூ டு நோ திஸ் சூத்திரம் அகெயின். இப்ப என்ன வருது, அட்டு. அட்டுனா என்னலாம், ஐ ஒன்னு ரிலுக்கு ஏவோம் ஐயவுச் ஹயவரட், கரெக்டா? அட்டு. அப்புறம் கூ, கூனா என்னது, கவர்க்கம். பூனா என்னது, பவர்க்கம். ஆங், அப்ப ஆங்குங்கிறது ஒரு உபசர்க்கம். ஓகே, அப்புறம் நும்மு, நும்முங்கிறது நுமாகுமா, இட் இஸ் அன் ஆகமா. இதுல எல்லாமும் இருந்ததுனாலும் ஓகே, இஃப் இட் கம்ஸ் தேர், so you have to see that refa or shakara or ru, the letter ru becomes na. When that was followed by na, that also comes in between. There the na will become natvam. எப்படி இப்ப பாருங்க, நக்கார இது படிப்போம். அனேன சூத்திரேன ரேஃபா ஷகாராபியாம் பரஸ்ய அவ்யவஹிதஸ்ய. இந்த அவ்யவஹிதஸ்யங்கிற வேர்டை நான் உங்களுக்கு லகு சித்தாந்த கௌமுதி எடுக்கும்போது சொல்லித்தரேன். பிகாஸ் திஸ் ஹஸ் காட் நிறைய மீனிங் விச் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் நவ். வியவஹித்தனா என்னது, அவ்யவஹித்தனா என்னதுங்கிறது இட்ஸ் அ பிக் திங் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுப்போம். நகாரஸ்ய நகார ஆதேசம்.
இப்ப வர்த்தமான சூத்திரேன அயம் நகாராதிஷ அட்டு வர்ணஸ்ய கவர்கீய வர்ணஸ்ய பவர்கீய வர்ணஸ்ய ஆங்கஸ்ய உபசர்கஸ்ய அனுஸ்வாரஸ்ய வியவதானே அப்படி பவதி. உதாரணம், நிறைய உதாரணம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஸ்வரஸ்ய வியவதானம், வாரி பிளஸ் அவுட் எல்லாமே ஆதேச பிரத்யயாவா வருது இங்க. அவுட், வாரி பிளஸ் அவுட். இப்போ வாரி வாரி பிளஸ் நீ வரணும். அது நீ ஏன் வர்றதுங்கிறது தட் இஸ் அனதர் சூத்திரம். ஓகே, அவுட் இஸ் அ தித்யா விபக்தி த்விவச்சனம் மூடு பிரத்யயம். ஓகே, வாரி பிளஸ் அவுட், அப்ப வாரி நீ அப்படின்னு வருது. அப்ப வாரி ந வர இடத்துல இந்த இடத்துல ந வருது. ஏன் அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ரேஃபாக்கு அப்புறம் ஒரு ஈ வந்திருக்கு. பட் இப்ப ஈ வந்து ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்? முன்னாடி முதல் சூத்திரத்துல என்ன சொன்னோம் நம்ம? நக நக சமான பதே, ஒரே பதத்துல. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஒரே பதத்துல இருந்தாலும் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஃபாலோடு பை, இப்ப ரேஃபா மட்டும் வராது. இப்ப வாரிங்கிற சப்தத்துல ரேஃபாக்கு அப்புறம் ஈ வருது, ரஸ்வ இக்காரம் வருது. அப்ப ரீ வாரி. அப்போ அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணும்போது, அப்ப நீங்க நாவ ஆட் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லலாம்? நான் ஏன் வந்து நத்துவம் ஏன் போடணும்? ஏன்னா முதல் நம்ம சூத்திரப்படி என்னது? ரேஃபாக்கு அப்புறம் வர்றது தானே. இல்ல, அதுக்குதான் அடுத்த சூத்திரம் போட்டார் பாணினி வந்து. நீ அட்டு குப்பு அந்த மாதிரி அந்த அதெல்லாம் சேர்த்து போட்டார். அப்போ நீங்க வந்து அதுல இருக்கிறது அப்ப ஈ வருது. ஈ இஸ் ஈ வந்து நடுவுல வந்ததுன்னா ரேஃபாக்கு அப்புறம் ஈ வருது, அதுக்கப்புறமா ந வருது. அப்போ தட் வில் பிகம் நத்துவம். அடுத்தது துரோக பிளஸ் டா. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் வெரி டிஃபிகல்ட் ஒன்ஸ். நம்மளோட இதுல பார்த்தாதான் நம்மளுக்கு புரியும். பிகாஸ் these are all, they have taken all the sutrams from Pula, that Ajanta Shabdas and Halanta Shabdas. In a just ta is a stri pratyaya. Okay, இப்போ துரோகேன வருது. இப்போ துரோக பிளஸ் டா. ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். டா இஸ் திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அப்ப இந்த இடத்துல நம்ம துரோகேன நம்ம அப்படியே எடுத்துப்போம், ராமேன எடுத்துப்போம். அது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ராமேனன்னு எடுத்துப்போம். இப்ப ராமேனால என்ன இருக்கு? ரா வந்து முதல்லயே வந்துடாரு. ஓகே, ஐ திங்க் ஐ வில் ரைட் தட் அண்ட் ஷோ யூ. 1 minute. I think this sutram alone is okay, but I should write and show you. Yeah, we have done this in our class earlier, but just for your remembrance. இப்போ ராமேன எப்படி வருது? ரேஃபா வந்து இங்க இருக்கு, நான் வந்து இங்க இருக்கு. கரெக்டா? ரேஃபா இங்க இருக்கு, நான் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப நடுவுல என்ன வந்திருக்கு? ரேஃபா இஸ் ஹியர், தென் ஆ பிளஸ் மகாரா பிளஸ் ஏகாரா பிளஸ் ந. கரெக்டா? இவ்வளவு நம்ம ஆட் பண்றோம். அப்போ இங்க இது என்னது? இது அட்டுல வந்துரும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான்? அட்டு குப்பு. சோ அட்டு கூப்பு, இது பூல வந்துரும், இதுவும் அட்டுல வந்துரும். சரியா? அப்போ என்ன ஆயிடுறது? அப்போ இதெல்லாம் நாக்கும் ரேஃபாக்கும் நடுவுல these are all allowed. If these are there also, the nakara will take a natvam. புரிஞ்சுதா? Are you able to get me? Yes, Mata. மாத்தா நீங்க Yes, எழுதுறது Mata. எதுவுமே தெரியலையே. எங்க வெறும் ராமேனா தான் தெரியறது, அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியலையே. ஒன்னும் பண்ண முடியாதேம்மா. இல்ல தெரியறது, எல்லாம் தெரியறது. இல்ல வெறும் ராமேனா போட்டு ஆமா எல்லாம் தெரியறது. இல்லையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அதுல. தெரியுது. இப்ப
இப்போ யூ கோ அவுட் Yeah. அண்ட் கம் in. எங்களுக்கெல்லாம் தெரியுது தெரியாது. ஒரு தடவை வெளியில போயிட்டு தெரியலைன்னா கொஞ்சம் வெளில போயிட்டு வாங்க. பிகாஸ் நான் கரெக்டா எழுதுறேன். ஐ திங்க் இட் இஸ் ஓகே. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்ததுன்னா அப்போ நம்ம வந்து அதை வந்து we have to see. இப்போ நம்ம ராமானாம் பார்த்தோம். நாம் இப்படி வந்ததுன்னா இப்ப இங்க ரேஃபா, இங்க அகெயின் அப்புறம் மா, அப்புறம் தான் நாவல். கரெக்டா? அப்புறமா பிளஸ் இப்போ இந்த ரேஃபாக்கும் இந்த நாக்கு நடுவுல ஆ இருக்கு, மக்காரா இருக்கு. மக்காரா பிலாங்ஸ் டு காவர்கா. அகெயின் ஆ இருக்கு. இந்த ஆ இஸ் பிலாங்கிங் டு அட்டு பிரத்யா. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து நத்துவம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இஸ் த நெக்ஸ்ட் சூத்திரம். ஸோ அதனாலதான் ராமாயணம். Okay. So I think we have already done this in our class, but I'm just doing it because you all should know what it is. Yeah. G, I have a question. சொல்லுங்க சார். Raman. அது ஏன் மாற மாட்டேங்கிறது? சொல்லுங்க சார். Raman. Raman. This is the question which everybody will have in their mind. Okay, this is a question. மாதா அது லாஸ்ட்ல ஹலந்தியம் இருக்கிறதுனால இல்லையா? இல்ல அதனால அது ஹலந்தியமா ஓகே நீங்க வச்சுக்கோங்க. பட் வந்து அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது புல்லிங்கத்துல துத்தியா விபக்தியில புல்லிங்கத்துல இருக்கிற இப்ப நம்மளோட பிரத்யம் என்ன அங்க வரணும், நம்மளுக்கு என்ன சுப்பிரத்திய வரணும், சுஜஸ் அமௌட் ஷஸ் வரணும் இல்லையா? வாட் இஸ் த துத்தியா விபக்தி பகுவச்சனம்? அஷஸ்தம். மாதா கரெக்டா? ஷஸ் தானே? ஆமா மாதா ஆமா. இப்ப அந்த ஷஸ்ல வந்து என்னெல்லாம் போயிடும்? நஷக்கு அத்தத்தித்தேப்படி ஷகாரா போயிடும். கரெக்ட்? அஸ் மட்டும் இருக்கும். அஸ் மட்டும் இருக்கும். அஸ் இருக்குமா? சகாரா இருக்குமா? ஷகாரா போயிடும். ஷகாரா போயிட்டு ஷகாரா போயிடும். ஆ மட்டும் இருக்கும். ஆ மட்டும் இருக்கும். ஆ இஸ் அஸ் இருக்கும். ஆக்கு அப்புறம் அஸ் இருக்குல்ல? ஆமா. அப்ப சகாரா போயிடுமா இருக்குமா? சக்காரா கூட இஸ் கூட போயிடும் மாதா. ஹலந்தியல்ல ஹலந்தியல்ல போயிடுமே. போயிடுமே. ஹலந்தியம்ல போயிடுமே. 1.3 இல்ல இப்போ இத்சன்யா சூத்திரப்படி 1.3.4 என்ன சொல்றது? டெரிவேட்டிவ் புக் வச்சிருந்தா பாருங்க. ந விபக்தௌ துஸ்மாஹா. ஆமா, சுப்ரத்தியில போக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? நல்லா பாருங்க டெரிவேட்டிவ் புக்ல. 1.3.4 ஆமா மாதா ஆமா ஆமா. உபதேசே அச்சனுநாசிக இத்து 1.3.2 1.3.3 ஹலந்தியம் 1.3.4 ந விபக்தௌ துஸ்மா. ஏன்னா அவர் ஹலந்தியம் போட்டுட்டு பின்னாடி இந்த சூத்திரத்தை போட்டுருவார். ந விபக்தௌ துஸ்மா அப்படின்னா என்ன? தாவர்க்கம், சகாரா, மகாரா இந்த மூணும் ந விபக்தௌ துஸ்மா விபக்தியா இருக்கும் பட்சத்துல. விபக்தினா என்னது? சுப்பு, திங்கு, they both are known as vibhakti because they are only used to make a padam. புரியுதா? அதனால they are known as vibhakti in common. vibhakti sanya, அதுக்கு sanya is nothing but a name, a nomenclature given to something. so na vibhaktau tusma. அப்ப தகாரா, சகாரா, தாவர்க்கம் சத்தூன்னு கொடுத்துருக்கா. so தாவர்க்கம், sakara, makara will not go into the process of halantyam. That is an apavada sutram for halantyam. இது மட்டும் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும்.
தப்பு பண்ணிடக்கூடாது. இதை நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னா அடுத்தது ந விபக்தோ துஸ்மா போட்டுட்டோம். இப்போ 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 நம்ம ஷஸ்ஸு வந்திருக்கு, துத்தியா பக்தி பகுவச்சனம்ல ஷஸ்ஸு வந்திருக்கு. இப்போ லஷக்கு அத்தத்தித்தேல ஷகாரா போயிடுது. இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு, அஸ்ஸு மட்டும் இருக்கு. இப்ப ராம பிளஸ் அஸ்ஸு அப்படின்னு இருக்கு. இப்ப ஆவோட சேரும்போது ஆன் ஆயிடும். அகெயின் பாணினி gives another sutra. Dutya vibhakti. I'm not giving you the sutra, I'm just giving you the meaning of the sutra. பும்சி, பும்சினா புல்லிங்கம். புல்லிங்கத்துல துத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கிற அந்திம சகாரம் நகாரமாக மாறணும் அப்படின்னு பாணினி சூத்திரம் கொடுத்துட்டார். சோ ஆட்டோமேட்டிக்கா அது மட்டும், அது நல்லா பாருங்க, இதுல வர்றது கிடையாது, ஸ்திரீலிங்கத்துல கிடையாது, நபும்சகலிங்கத்துல கிடையாது. அவரோட சூத்திரப்படி பும்சியில மட்டும், புல்லிங்கத்துல மட்டும் கடைசியில இருக்கிற சகாரம் துத்தியா விபக்தி பகுவச்சனத்தோடு நகாரமா மாறணும். ஆல்ரெடி ஒன் பிரத்யா இஸ் யூஸ்ட், கரெக்டா? So after that pratyaya we will not use anything else. இப்ப புரிஞ்சுதா ஸ்ரீதரன் சார்? Yes ji. So this is based on another sutra. அதனாலதான் ஓகே, அதான் அதனாலதான் இதான் நான் முதல்ல படிக்கும் பொழுது உங்களை மாதிரியே நான் என் டீச்சர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி இதுதான், ஏன் அந்த நகாரா மட்டும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ that time the teacher said you are too very new to Sanskrit, you don't have to know all this அப்படின்னு சொன்னாங்க. But now since I know about it, I am telling you. So அந்த நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும், நான் விபக்த துஸ்மாவை நம்ம மறந்து போய் ஹலந்தியம் சொல்லிடக்கூடாது. எந்த பிரத்யே வந்தாலும் தூ, அதாவது நம்ம தீ அந்த இது வரும் இல்லையா, தீத்தகா அந்தி, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். திப்டஸ் ஜி நம்ம படிச்சது தீத்தகா அந்தி, பட் ஆக்சுவலி இட் இஸ் திப்டஸ் ஜி அப்படிதான் வரும். அப்ப அதுல இந்த தாவும் வரும், ரெண்டாவது த மகாபிராண தாவும் வரும். சோ அது த வர்க்கம், அதனாலதான் தூ. சகாரா வரும், மக்காரா எண்டிங்ல வரும். எண்டிங்ல வர்ற மக்காரமும் நம்ம it will not be taken as halantyam. Okay, hope you have understood this sutra. Now we will do one more sutram. அது மட்டும் முடிச்சுட்டேன்னா ஆயிடும். நத்துவம் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? நத்துவம் I think நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம், but again we are just doing it with the sutra. I hope everybody has understood. இப்ப அடுத்தது there is only one sutra which is not there in Sir's the book. That is what he has given, but he gave it afterwards to us. 8.2.31 ho daha jali ante அப்படின்னா ஹகாரஸ்ய ஸ்தானே டகாரஹ ஆதேஷஹ பவதி ஜலி பரதஹ. 1 minute, I will just take out the sutram and share the screen with you. Eight point 2.31. Yeah. Okay. Is the screen visible? தெரியுது மேடம். ஓகே, இப்போ நல்லா பாருங்க. ஹோ டஹ நம்ம சூத்திரம் ஹோ டஹ அப்படின்னா ஹஹ டஹ, தஹ becomes ஷஷ்டி ஏகவச்சனம். ஓகே, and so when is ஷஷ்டி ஏகவச்சனம்னா என்னவாயிடும்? it becomes the ஸ்தானி. அந்த ஸ்தானத்துல தான் நம்ம காரியம் பண்ண போறோம். டஹ டஹ இஸ் பிரதமா. பிரதமானா என்னது? அதுதான் ஆதேசமா வரப்போகுது அந்த இடத்துக்கு. ஆனா என்ன, அது என்ன நிமித்தம் என்னது அதுக்கு? ஜலி அந்தே.
அப்போ அது பதஸ்ய பதஸ்ய ஜலி அந்தே ஜலினா என்னது ஜல் பிரத்யாகாரா ஜல் பிரத்யாகாரால என்னெல்லாம் இருக்கு 4 3 2 1 and the உஷ்மானாஹா ஓகே ஷஷ சஹ சோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் அப்போ பூர்வத்ரா சித்தம் படியும் இது வந்து அந்த அதிகாரத்துல தான் வருது தட் இஸ் 8.2க்கு அப்புறம் போச்சுன்னா தட் இஸ் பூர்வத்ரா சித்தம் இப்போ என்ன சொல்றாவா பதாந்தே வித்தியமானஸ்ய ஹகாரஸ்ய நித்தியம் நல்லா பாருங்க எங்க வருது பதாந்தே சலி பரே வா டகாராதேசः பவதி இப்படி பதாந்தே வித்தியமானஸ்ய ஹகாரஸ்ய நித்யம் டகாராதேசः பவதி अपदान्ते विद्यमानस्य हकारस्य झलि परे डकारादेशः भवति ओके பதத்தோட அந்தத்துல இருந்ததுன்னா ஹகாரம் வந்து டகார ஆதேசம் வரும் ஆனா அப்பதாந்தமா இருந்ததுன்னா ஜலி பரே பின்னாடி ஜல் இருந்ததுன்னா டகார ஆதேசः பவதி இப்போ மதுலி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும் மதுலி மதுலி இப்போ மதுலி அப்படிங்கிற ஹகாராந்த புல்லிங்க சப்தம் ஓகே இட்ஸ் அ ஹகாராந்த புல்லிங்க சப்தம் மதுலி அப்போ இந்த லிஃப் வந்து ஹகாராந்தம் இப்ப இது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் அதோட பிரத்யம் என்னது சாரி திருத்தியா ஏகவச்சனம் கிடையாது இல்லையா த்விவச்சனம் தான் பியாம் ஆமா அப்போ பியாம் பியாம் will be this திருத்தியா ஏக திருத்தியா I'm right த்விவச்சனம் yeah அப்போ மதுலிஹ் பிளஸ் பியாம் இங்க பகாரா வந்து இஸ் ஜல் ஓகே சோ மதுலிப் மதுலிட் பியாம் ஓஹோ டஹ அதனால டகாரமா வந்துருச்சு மதுலிட் பியாம் இப்போ அடுத்த ஒரு சூத்திரம் பண்றவர் மதுலிட் பியாம் வந்துடுது ஏன்னா ஹோஹோ டஹ ஓகே சோ மதுலிட் பியாம் இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஜலாம் ஜஷோந்தே படிச்சிருக்கோம் இப்ப இந்த மதுலிட் அப்படிங்கறத நம்ம வந்து ஜலாம் ஜஷோந்தே அப்படி ஜஸ்டோம் இருக்கு சோ மதுலிட் பியாம் ஓகே இப்போ நிஷ்டானா நம்மளுக்கே தெரியும் இக்த பிரத்யம் இப்போ குஹ் பிளஸ் இக்த அப்போ குஹ் வில் பிகம் குட் குட் பிளஸ் த அப்போ the ta will become the நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு தடவை அது நம்ம இப்ப பார்க்க வேண்டாம் அப்போ good plus the then that the will become again that is takara so it will be again stunash to padi good னு ஆயிடுறது அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் டோஹோ டே லோபஹாலாம் வேண்டாம் உங்களுக்கு அது தெரிய வேண்டாம் so just think a hakara is converted to a dakara at padanta or when followed by a jamita இதுதான் ho daha ஓகே இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுண்டா போதும் நீங்க சரியா ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஒரு பதத்தோட எண்டிங்ல இருக்கணும் அல்லது இட் ஷுட் பி ஃபாலோட் பை அ ஜல் பிரத்யாகாரா இது இருந்ததுன்னா ஹகாரா will change to dakara adha o dakara with this we come to the end of the sutrams now I will send